Hello friends. இன்னைக்கு நம்ம croutons எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். சூப் croutons. இது வந்து சூப்லயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து சும்மாவும் சாப்பிட நல்லா இருக்கும். 4 ஸ்லைஸ் மல்டி கிரெயின் பிரெட் எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் எடுத்துர்க்கேன். நம்ம நல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க 4 ஸ்லைஸ்லயும் வந்து நல்ல பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் எல்லாம் வந்து நான் பட்டர் போட்டு வெச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கியூப்ஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல வந்து நம்ம நல்லா கியூப்ஸா வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேல அதை வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மைக்ரோவேவ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 200 டிகிரி டெம்பரேச்சர்ல அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் மோட்ல நான் வந்து 200 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பட்டர் தடவிட்டு இந்த பேக்கிங் ட்ரேல நான் வெச்சிட்டேன். இப்போ ப்ரீ ஹீட் ஆன பின்னாடி நம்ம வந்து ஒரு 10 to 12 minutes நம்ம வெச்சுக்கலாம். வெச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இது வெச்சுக்கலாம். இப்போ 10 to 12 minutes நம்ம வைக்கணும். இப்போ நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 12 minutes வைக்கிறேன். இப்போ 12 minutes முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க. நல்லா வந்து மேலே கிறிஸ்பியா இருக்கு. இந்த சைடு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு. இன்னும் ஒரு 2 minutes வெச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஆயிடுச்சு. 14 minutes டோட்டலா வந்து ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க நமக்கு வந்து 14 minutes ஆச்சு. மல்டி கிரெயின் இது பண்றதுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு நல்லா வந்து வந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு ஆகுது. இப்போ நான் கொஞ்சம் ஒயிட் பிரெட்டும் வந்து இதே போல நான் பேக் பண்ண போறேன். இப்போ நம்ம வந்து ஒயிட் பிரெட்டும் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா ஆயிடுச்சு. ஒயிட் பிரெட்லயும் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் பிரெட்டும் வந்து நான் ஃபர்ஸ்ட் காட்டல. சரி அது ஒயிட் பிரெட்டும் வந்து காட்டலாம்னு சொல்லி ஒயிட் பிரெட்லயும் நான் செஞ்சேன். சூப்பரா இருக்கு. சூப் croutons சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. இது வந்து ஒயிட் பிரெட்டும் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அதே போல நல்ல சூப்பரா வந்து கிறிஸ்பியா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்ல போட்டு சாப்பிடலாம். இல்ல வந்து சும்மா கூட வந்து ஈவினிங் ஸ்நாக்கா நம்ம சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல் முறை எங்க சேனல் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணுங்க. Thanks for watching.